என் பேர் ஜெயதர்ஷினி. நான் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்து 10th பப்ளிக்கில் 492 மார்க் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். என்னோட கடின உழைப்பால் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அவங்க உழைப்பை போட்டால் கண்டிப்பாக மார்க் வாங்கலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின மாணவி மயிலாடுதுறை மாவட்ட அரசு பள்ளிகள்ல முதலிடம் பிடிச்சிருக்காங்க. கண்ணீர் மல்க கட்டி அணைத்து வாழ்த்து தருவத்த நெகிழ்ச்சி சம்பவம். வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. எந்த நிலையில தான் மயிலாடுதுறை அடுத்த நீடூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி 492 மதிப்பெண்கள் பெற்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதின மாணவி மயிலாடுதுறை மாவட்ட அரசு பள்ளிகள்ல முதலிடம் பிடிச்சிருக்காங்க. மாணவியுடைய அப்பா ஜோதிராமன் தினக்கூலி அடிப்படையில டைல்ஸ் போடக்கூடிய வேலை செய்துட்டு வரதாவும் சொல்லப்படுது. இன்று முதலிடம் பிடித்த மாணவிக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கல்வி கற்பித்த ஆசிரியர் அந்த மாணவி வாழ்த்து சொன்ன காட்சி நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அரசு பள்ளிகள்ல படிச்சாலுமே தனக்கு உறுதுணையா இருந்த பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிக்கிறதா மாணவி தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.